அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விவசாய நண்பன் சேனல். நான் பிரசாந்த். நம்மளோட விவசாய நண்பன் சேனல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கால்நடை வளர்ப்பு, இயற்கை விவசாயம் இத மாரி நம்ம நெறைய வீடியோ எல்லாமே பண்ணியிருக்கோங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். இந்த தோட்டம் பார்த்து நானே ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இவரு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டியா ஒரு 30 சென்ட் இடத்துல நெறைய பூச்செடிகள் எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த பூச்செடி பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கே நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத தாண்டி இதிலேயே நெறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி இந்த பூத்தோட்டம்லாம் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க. வணக்கம். உங்களோட நேம், அதுக்கப்புறம் நம்ம ஊர் எங்க அமைஞ்சிருக்குங்க? நம்ம தோட்டம் திருச்சி மாவட்டம் துறையூர்ல இருக்கு. இது செங்காந்தள் மலரகம். நான் கௌஷி. எங்களோட பூந்தோட்டத்தில இந்த மாரி பூக்கள்ல மதிப்பு கூட்டின பொருட்கள் பண்றோம். அது எப்படி பண்றோம் அப்படிங்கிறத முழுசா பார்க்கலாம். ஓகேங்க. இப்ப நீங்க ஃபுல் டைமா இது பண்ணிட்டுருக்கீங்களா? இது பார்ட் டைம் ஜாப்பா பண்றீங்களா? ஆ முழு நேர வேலைங்கிறது நான் ஒரு வேளாண் பொறியாளர். அதுக்கான இப்ப தோட்டங்கள வடிவமைப்பு பண்ணி குடுத்துட்டுருக்கோம். அதில ஒவ்வொரு தோட்டத்திலருந்து நெறைய விளைபொருள் விளையுதுல இயற்கையா. அதில நம்ம மதிப்பு கூட்டின பொருட்களா செஞ்சுகிட்டு இருக்கோம். அதில ஒரு தோட்டம் தான் இது. இந்த தோட்டத்தில செங்காந்தள் மலரகத்தில குறிப்பிட்ட மலர்கள்ல இருந்து மட்டும் மதிப்பு கூட்டின பொருட்களா, உடல் பராமரிப்பு பொருட்கள், அ தேநீருக்காக பூபானங்கள் இந்த மாரி பண்ணி குடுத்துட்ருக்கோம். அத எப்படி விளைவிக்கிறோம்? எப்படி அத நம்ம இங்க மதிப்பு கூட்டுறோம்? எப்படி கடைசியா உங்களுக்கு ப்ராடக்ட்டா வருது? அப்படி வரலும் உங்களுக்கு முழுசா பார்க்கலாம். ஓகேங்க. இப்ப நம்மளோட இந்த லேண்ட் எவ்வளோ இடத்துல அமைஞ்சிருக்குங்க? இது வீட்டோட இருக்கிற தோட்டம் தான். இது ஒரு 30 சென்ட்டுக்கான இடம் தான். பூந்தோட்டம். இதுல நம்ம என்ன பண்றோங்கிறது செங்காந்தள் மலரகத்த 30 சென்ட் இடம் தான். ஓகேங்க. இப்ப நீங்க ஃபார்ம் கன்சல்டிங் இந்த மாரி நெறைய பண்ணிட்டுருக்கீங்க. அப்படி பண்றப்போ நீங்க நெறைய வேற ஏதாவது ப்ராடக்ட் எல்லாமே சூஸ் பண்ணி பண்ணியிருந்திருக்கலாம். பட் குறிப்பா நீங்க இந்த ஃப்ளவர் மட்டுமே சூஸ் பண்ணி, இந்த ஃப்ளவர் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டா பண்றதுக்கான ரீசன் எதா இருக்குங்களா பர்சனலா? ஆ மலர்கள் மேல எல்லாருக்கும் ஒரு ஈடுபாடு இருக்கும். ஒரு காதலே இருக்கும். அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த தோட்டம். வீட்ல அம்மாவுக்கும் எனக்கும் பிடிச்ச மாரி பூவா வைக்கலாம் வீட்ட சுத்தி அப்படின்னு வச்சது தான் இது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பயிர் பண்ண ஆரம்பிச்சது. பூக்கள் நெறையா வந்துச்சு. நான் என்னோட தொழிலுமே இந்த மாரி இயற்கை வளர்ப்பொருட்கள்ல மத்த தோட்டத்தில இந்த மாரி பண்ணி குடுக்கறது கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆ நம்ம இடத்துலயே இந்த மாரி இதில ஆரம்பிக்கலாமே அப்படின்னு முன்னெடுப்பா பண்ணது தான் மலர்கள்லேருந்து மதிப்பு கூட்டின பொருட்கள் இங்க பண்றது. ஓகேங்க. அதாவது ஸ்டார்ட்டிங் உங்களோட வீட்டு அழகுக்காக தான் இந்த பூச்செடிகள்லாம் வைக்க ஆரம்பிச்சீங்க. ஆ. வைக்க ஆரம்பிச்சுட்டு அதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த பூவே இப்ப வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டா பண்ணிட்டு நீங்க இது பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அது கூடுதலா என்னன்னா, நம்ம நாட்டு மலர்களா வச்சோம். நம்ம பகுதிக்கு அதான் ஈஸியா வரும், எளிமையா வரும். இவ்வளோ இடத்துல நம்ம பூவா வைக்கிறோம்னா, அது நம்ம நாட்டு மலர்களா இருந்தா பராமரிப்புக்கும் எளிதா இருக்கும். அது நம்ம சூழல்ல எளிதா வளர்ந்துரும். அப்படிங்கும்போது நம்ம நாட்டு மலர்களா பயன்பாட்டுக்கு வைக்கும்போது, அது வெறும் அழகு சாதன பொருட்கள் மட்டும் கிடையாது மலர்கள். அதிலிருந்து நெறையா பண்ணலாம் அப்படிங்கிறத ஒவ்வொன்னா புரிய ஆரம்பிச்சது. அதிலிருந்து உடல் பராமரிப்பு பொருட்கள் பண்றோம். மருத்துவத்துக்காக நெறைய பேர் கேட்டாங்க. அதுக்கும் பண்ணி குடுத்தோம். அப்புறம் மருந்து பொருட்கள், தேயிலைகளுக்கு பதிலா மாற்றா பூ பானங்கள் இதெல்லாம் பண்ணோம். நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அத அப்படியே காணொளிகளா கொஞ்சம் எடுத்து போட ஆரம்பிச்சேன். அப்படியே ஒரு செங்காந்தள் மலரகம்ன்ற இந்த தோட்டம் உருவாச்சு. ஓகேங்க. இப்ப மெயினா நம்மளோட தோட்டத்துல என்ன மாரியான பூச்செடிகள்லாம் வச்சிருக்கீங்க? ஆ வகைகள்னு நெறையா வச்சிருந்தாலும், தொழிலுக்கா ஆகணும்னா கொஞ்சம் கணிசமா வச்சா மட்டும் தான் ஆகும். இப்ப நம்ம நாட்டு 5 இதழ் ஒற்றை செம்பருத்தி தெரியும். அது கணிசமா பயிர் பண்ணியிருக்கோம். ஆ நம்ம மல்லிகை பயிர் பண்ணியிருக்கோம். பன்னீர் ரோஜா, நாட்டு பன்னீர் ரோஜா பயிர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒவ்வொன்லிருந்து ஒரு 3, 4 பொருட்களாவே எல்லாமே ஒரு ரோஜால இருந்தெல்லாம் இப்ப குல்கந்த் அந்த மாரி பொருட்கள் பண்றோம். இதுக்கு ஊடா நடுவுல தேனீ பெட்டிகளும் ஏன்னா பூவே நெறையா இருக்கு. சுத்தி காடுகள் தான் இங்க. தேனீ பெட்டிகள் வச்சிருக்கோம். இது மாரி இந்த பூக்கு சார்ந்த அ என்னென்ன இங்க வைக்க முடியுமோ, இப்படி இத தொழிலா மேம்படுத்துறோம். ஓகேங்க. இப்ப இந்த 30 சென்ட்ல இவ்வளோ பூச்செடி இருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க. இதுல எப்படி நீங்க பராமரிப்புலாம் பண்ணிட்டுருக்கீங்க? எந்த மாரிலாம் மெயின்டெயின் பண்றீங்க? அத பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா. பூவ பொறுத்தவரையிலும் பராமரிப்பு அதிகம். கொஞ்சம் அதிகம் தான். காலையில இருந்து பறிக்க ஆரம்பிப்போம் ஒவ்வொன்னா. காலையில பறிக்கிறது ஒண்ணு இருக்கும். அந்திக்கு பறிக்கிறது ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி. என்ன ஒண்ணுன்னா எங்களுக்கு இதுவுமே மார்க்கெட்டுக்கு போல. மார்க்கெட்டுக்கு போம்போது தான் அந்த நேரத்துக்கு அரிபரியா வேலை செய்யணும் அப்படிங்கும்போது, எல்லாமே இங்க எங்களுக்கு இன்னைக்கு நிலைமை எப்படியோ அது மாரி இங்க பொருளாக்கம் பண்ணிர்றோம். அ எ மழை மழையப்ப மழையில நனைஞ்சுட்டே பறிக்கணும் அப்படிலாம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா, நம்ம மார்க்கெட்டுக்கு அந்த டைம்ல மிஸ் ஆனுச்சுனா தான் அப்படி பறிக்கிற மாரி இருக்கும். இங்க எப்படி பண்றோம்னா, ஆ மழையே அதிகமா இருக்கா, அப்ப ஈரமா என்ன பொருட்கள் செய்யலாமோ அந்த மாரி செஞ்சுருவோம். அன்னைக்கு காய வைக்க முடியாதுல்ல. காய வைக்க நல்லா வெயில் அடிக்குதா, அப்ப காய வைக்கிற மாரியான பொருட்கள் செஞ்சு வச்சுருவோம். ஏன்னா, இந்த பொருட்கள் இதுவுமே செஞ்சு வச்சோம்னா, மதிப்பு கூட்டுறதே அதானே. அதுக்கான ஷெல்ஃப் லைஃப் கிடைக்கும் நமக்கு. ஒரு 6 மாதத்துக்கு கெடாம இருக்கும். அப்படிங்கும்போது வேலைய அதுக்கு தகுந்தாப்புல நாங்க திட்டமிட்டுக்கலாம். ஓகேங்க. இப்ப நீங்க இந்த பூ தோட்டத்துல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றப்ப, நீங்க என்ன மாரியான ஒரு மனநிலையில ஃபீல் பண்ணுவீங்க? அ அதானே எல்லாருக்கும் இது ஒரு அமைதிக்கான இடமா தோணலாம். அது பூ பறிக்கிறதே ஒரு ஒரு மெடிடேட்டிவ் ப்ராசஸ் மாரி தான் நமக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச ஒண்ண நான் முன்னெடுப்பா நாங்க ஆரம்பிச்சோம். நெறைய பேரு இது மாரி பண்ணிட்டு இருக்காங்க.
ஏன்னா என்னன்னா வழக்கமாக சந்தையில் வந்து வெறுமனே இன்னைக்கு நிறைய அது உற்பத்தி பண்ணி ஆகணும், அதுக்கான செலவுகள் பண்ணி ஆகணும், ரசாயனங்களை போட்டு ஆகணும். பூக்களில் வந்து வெறுமனே வெளியில் தலையில் வச்சு தூக்கி போட போகிற பொருளாக பார்க்குறாங்களா, அதில் சிக்கிக்கிறாங்க. நம்ம அதை தாண்டி பூக்களில் இன்னும் நமக்கு இயற்கையாக விளைஞ்சா கொஞ்சமாக விளைஞ்சாலும் அதில் நம்ம அதுக்கான விலையில அதுக்கான உணவுப் பொருளாகவும் இந்த மாதிரி மதிப்பு கூட்டும் போது அதுக்கான விலை கிடச்சிருது எங்களுக்கு. அதனால நாங்கள் நல்ல முறையிலே விளைவிக்கிறோம். அந்த இதோடு சேர்ந்து இருக்க அந்த மனநிலைக்காகவே இந்த இடம் அமைதியான சூழலில் இப்படி பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகேங்க. இப்ப வந்து உங்களோட செடிங்களுக்குலாம் எந்த மாரிலாம் வந்து நீர் பாய்ச்சனம்லாம் பண்றீங்கங்க? பெரும்பாலும் மழையில தான் நாங்கள் முதல்ல நம்பி வச்சது வந்து மழை காலத்தில் எல்லாம் வச்சு தான் பெருக்கணும். பெரும்பாலும் நர்சரியிலையுமே நிறையா பொருட்கள் இப்போ இந்த செம்பருத்தி எல்லாம் பார்க்குறது ஒரு செம்பருத்தி ஒரு குச்சியில இருந்து இவ்வளவும் பெருக்குனது. ஒரே ஒரு செடி வச்சு அதை வெட்டி வெட்டி பெருக்குனது தான். அதனால நம்ம நாட்டு ரகங்கள்லேயே போயிடுறனால தண்ணி பாய்ச்சறது இதெல்லாம் வந்து நம்ம இயற்கையில் பாதிக்கு பாதி தகவமைச்சுக்கும். நம்ம அயல் நாட்டு தாவரங்களை எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம பயிர் பண்ண போனோம்னா தான் சிரமப்படணும். பூக்களில் இப்போ நிறையா கண்ணு கவர்ச்சியாக இருக்கிற பூக்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஆர்னமெண்ட் ஃப்ளார்ஸ்லாம் அது மாதிரி போனோம்னா பராமரிப்பு அது பண்ண முடியாதுன்ட்டு இல்லை, அதுக்கான தேவை வேற துறை முற்றிலும். நம்ம வந்து இதை உணவாக பார்க்குறோம், கூடுதலாக நம்மளோட நாட்டு பயிராக பார்க்கும்போது நம்ம நிலத்துல வந்து அது நல்லா தகவமைச்சுக்கும். தண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் தாங்கி வளரக்கூடிய பயிராக இருக்கனால கண்காணிப்புன்னு அதுக்கு ரொம்ப தேவைப்படல. ஒரு பூச்சி மருந்தே கூட நம்ம இங்கே தேவையில்லை. ஏன்னா நம்ம எல்லாம் கலப்பில் வச்சுருக்கோம். ஒரே பயிராக சாகுபடி பண்ணும்போது வர சிக்கல்கள்லாம் இதில் குறையும். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதிக பூச்சி தாக்குதல் அப்படிலாம் இதில் வந்து வரவே வராதுன்னு சொல்லலை. வந்துச்சுன்னா அதை சாப்பிட்றதுக்கு இங்கே மற்ற உயிரினங்கள் இருக்குது. பூச்சிகள் இருக்குது, அதை சாப்பிட்ற உடைக்கான் இருக்குது, தேனீகள் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அந்த இயற்கை சூழலோடு இருக்கும்போது நம்ம அதுக்கான உழைக்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகேங்க. இப்ப நீங்க வந்து ஃபுல்லாவே நாட்டு ரக செடி எல்லாமே பூச்செடி தான் வச்சிருந்தீங்க. இப்ப வந்து ஒரு சில டைம் வந்து இந்த செம்பருத்திக்கே வந்து இந்த மாவுப்பூச்சி தாக்குதல் இந்த மாரிலாம் வரும் இல்லங்க. அந்த மாரி டைம்ல நீங்க வந்து அத எப்படி இது பண்றீங்க? கையாளுறீங்க? அதாங்க இங்கே மாவுப்பூச்சி இதுவரையிலும் நானும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. வந்ததே இல்லை. ஏன்னு எனக்கும் தெரில. அதுக்குன்னு நான் எதுவும் பண்ணதும் இல்லை. அப்படியே நீங்கள் பார்க்குறது சுற்றி காமிக்கிறேன். மாவுப்பூச்சின்ற தாக்கம் வந்து 1, 2 பார்த்துருக்கேன், வந்திருக்கும். அது உடனே காணா போயிடுது. ஏன்னா அதை சாப்பிட்றதுக்கு எது வருதுன்னு கூட நான் இன்னும் பார்க்கல. இங்கே சிலந்திகள் நிறையா இருக்கும். இந்த மாதிரி அந்த சூழல் இருக்கும்போது ஒன்று அதிகமாக பெருகிராது. ஒன்று அதிகமாக உற்பத்தி ஆகும்போதே அதை சாப்பிட்றதுக்கு இன்னொரு உயிரினம் படைக்கப்படுது இயற்கையில். அதனால் நமக்கு நாமளும் அப்படி கலப்பில் செடிகளும் அப்படி தானே வச்சுருக்கோம். அபரிமிதமாக வளர்க்க போனால் தான் அதை சாப்பிட்றதுக்கு ஒரு பூச்சை உருவாகுது. அந்த பூச்சை சாப்பிட்றதுக்கு இன்னொரு பூச்சி உருவாகுதுல்ல. அந்த சூழலை நம்ம அமைச்சு கொடுத்துட்டோம். இங்கே அது இயற்கையாக அமைச்சு கொடுத்துட்டு அப்படி தான் இருக்குது. அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம். அதனால் நம்ம பெரிய சிரமத்துக்கு இந்த மாதிரிலாம் ஆகிறதில்ல. ஓகேங்க. இப்ப உங்களோட பூச்செடிங்களுக்கு ஏதாவது இயற்கை உரம் அந்த மாரிலாம் ஏதாவது பயன்படுத்துறீங்களா? குடுக்குறோம். ஏன்னா பூ எடுத்துக்கிட்டே இருக்கோம்ல. பூ எடுத்து அது நம்ம இங்கேருந்து வேற இடத்துக்கு போயிட்டே இருக்கு. உலகம் ஃபுல்லா போகும்போது, நம்ம இந்த நிலத்துக்கு திரும்ப குடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு நம்ம இந்த தழையா எடுக்கிறது தழை சத்துக்காக நம்ம ஆட்டு எருக்கள் இங்க வாங்கி வச்சிருக்கோம். அது உரமா வருஷத்துக்கு 2 தடவ அப்படி குடுப்போம். அது மட்டும் தான். ஓகேங்க. அப்படியே உரமா போட்டுறீங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்க இந்த களை செடி எல்லாமே வந்து புடுங்கி இது பண்ணிடுறீங்க. ஆமா. மெயின் வந்து இந்த களைய கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது பண்றீங்களா? இங்க வந்து கலை இருக்குதான் பிரச்சனை. எப்படி இருக்குன்னா, நீங்க முதல்ல தள்ளி தள்ளி இருக்கும்போது, இடைவெளிகள் அதிகம் இருக்கும்போது, அதிகம் தண்ணி பாய்ச்சும்போது அப்படி வரும் பிரச்சனைகள். தண்ணியுமே நமக்கு அதுக்கு தேவைக்கு ஏற்ப பண்றோம். இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு. கீழ நிலத்துல வந்து செடியை விட்டிங்கன்னா கீழே நிழல் தான் படும். நிழல்ல களை வளராது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது குறைஞ்சிரும். அது இல்லாமல் நமக்கு பாதையே சின்ன இடம்னால எல்லா இடத்துலையும் பயிர் பண்ணியிருப்போம். ஒன்று நடப்பாதையாக இருக்கும், இல்லாட்டி செடி இருக்க இடமா இருக்கும். அதை தாண்டி களைக்குன்னு இருக்கிறத வருஷம் ஒரு தடவை மழை காலத்தில் மட்டும் வெட்டி விட்ருவோம். அதை ஃபுல்லாக வச்சு கொத்த கூட இல்லை, வெட்டுற மிஷினில் வெட்டி அங்கேயே அதை திரும்ப போட்டுருவோம் அந்த செடிக்கு. ஓகேங்க. இந்த வீடியோல நம்ம வந்து ஓவராலா கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் எல்லாமே பார்த்தோம். அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க தோட்டத்த ஃபுல்லாவே வந்து சுத்தி காமிக்கலாம். அப்புறம் ப்ராடக்ட்லாம் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல்லா பார்க்கலாம். முழுசா பார்க்கலாம். மகிழ்ச்சி.